டைட்டில் வின்னருன்றது இருக்குது, 3 பேர் இருக்காங்க. பாருலாம் இருக்காங்க. ஐ திங்க் பாரு வந்து போன வாட்டி அசீம் அவங்க பேசி பேசி இதான மாதிரி இவங்களும் டைட்டில் வின்னராக ஆவாங்க. நல்லா போகுது. அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வியானா அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப சைலண்ட் கில்லராக இருக்காங்க. ஸோ அவங்க போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருவா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு மாதிரி கலக்கலன்னு விளாட்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட விளாண்டுட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த பிளேயிங் வந்து வெளியேந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. ஏன்னா இந்த ஷோ வந்து நிறைய பிள்ளைங்களும் பார்க்குவாங்க. அதனால் வெளியேந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அது அவங்க அங்கே பண்ணாமல் இருக்கலாம். மேபி வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஆமாம், அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ளே போய் எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ திங்க் பாரு டபுள் கேம் விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன். அரோரா ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. திடீர்னு கமருதீனோட இருந்தாங்க, இப்போ கமருதீன் வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. மற்ற பேருக்கெலாம் குட். அவங்களாம் இவங்க ஃபேவரட் இவங்க பிளேயர்னால் திவ்யாவை சொல்லுவேன். திவ்யாவோட கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திவ்யா என்ன இருக்கும் மனசில் அதை அப்படியே சொல்லிடுவாங்க. ஆமாம், கத்திகிட்டே இருந்தாங்க, சைலண்ட்டானாங்க. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே அவங்க ஒரு நல்ல பிளேயர் தான். அவங்க நல்லா டஃப் கொடுப்பாங்க, ஃபைனல் வரைக்கும் வருவாங்க. சாண்ட்ராவா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உள்ளே போனாங்க. ஆனால் பரவாயில்ல, அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு 2 கேமாக விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட கேமை தான் அவங்க ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரஜன் வெளியே போக டிசர்வ்டு தான். ஆனால் அவங்களோட கேம் அவங்க விளையாடுவாங்க. அவங்க ஒய்ஃப் அவங்களோட கேமை விளையாடுவாங்க. இல்லை, கரெக்டு தான். நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே என்ன தான் தனித்தனியாக விளையாடுறேன்னு சொன்னாலுமே ஒன்றா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க வெளியே போனால் அவங்களோட ஆட்டம் வெளியே தெரியும். கானா வினோத் சைலண்ட்டாக இருந்து நிறைய வேர்ட்ஸ்லாம் விட்டுட்டு இருக்காங்க. மேபி அதை சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். டைட்டில் வின்னருன்றது இருக்குது, 3 பேர் இருக்காங்க. பாருலாம் இருக்காங்க. ஐ திங்க் பாரு வந்து போன வாட்டி அசீம் அவங்க பேசி பேசி இதான மாதிரி இவங்களும் டைட்டில் வின்னராக ஆவாங்க. இருக்குது. விக்கல் சீக்கிரம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டவுன் ஆனாங்க. திருப்பி இப்போ நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஊடால தான் டவுன்லோட் ஆனாங்க. இப்போ நல்லா இது பண்ணிகிட்டு இருக்காங்க. கத்திட்டே இருந்தாரு. இப்போ அப்படியே சபரி எங்கே இருக்காருன்னே தெரியாத மாதிரி சைலண்ட் ஆகிட்டாரு. ஆமாம், சபரி காணும் தேடுறேன்டாங்க. ஆனால் சபரி ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாரு. அவர் என்னன்னே தெரியல. ஃபஸ்ட் நல்லா விறுவிறுப்பாக விளையாண்டுட்டு ஃபஸ்ட்டு வீக்லாம் தண்ணி டாஸ்க் நல்லா செஞ்சார். இப்போ அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். ஒஸ்ட்டு பிளேயர்னால் நான் யாரை சொல்லுவேன்னா இவங்கள பிரஜனை தான் சொல்லுவேன்.